மொமலோட கைகள் ரெக்கையாகவும் மாறிடுச்சு. மொமலுக்கு கால்கள் பின்புறத்துல இருக்கும். அடுத்து மேமல்ஸோட ஸ்கின்னை பார்க்கும்போது வியர்வை சுரப்பிகள் மற்றும் எண்ணெய் சுரப்பிகள், அதாவது ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் செபேசியஸ் கிளாண்ட்ஸை கொண்டிருக்கவையா இருக்குது. ஆனா இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன், நீர்ல வாழ்ற மேமல்ஸான வேல் அண்ட் டால்பின். ஏன்னா இதுக்கு ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் செபேசியஸ் கிளாண்ட் கிடையாது. அடுத்து எக்ஸோஸ்கெலிட்டன், அதாவது புறச்சட்டகம் பத்தி பார்க்கலாம். இந்த புறச்சட்டகங்கள் மற்ற விலங்குகள் கிட்ட இருந்து பாதுகாக்கவும் பாடிக்கு சப்போர்ட் அண்ட் உறுதியை கொடுக்குது. எடுத்துக்காட்டாக கொம்புகள், முட்கள், செதில்கள் மற்றும் கூர்நகங்கள், நகங்கள், குழம்புகள் மற்றும் எலும்பாலான புறமண்டல தகடுகள் இந்த புறச்சட்டகங்கள் கீழே வரும். நீர் பகுதியில் வாழ்பவை, சில விலங்குகள் நிலப்பகுதியில் வாழ்பவை, இன்னும் ஒரு சிலது பார்க்கக்கூடியவை. ஆனா இந்த விலங்குகள் எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? சொல்றேன். இதுக்கெல்லாம் இடையில உள்ள காமனான விஷயம் பால் சுரப்பி, அதாவது பிரெஸ்ட் மூலமா பால் கொடுக்கும் ஒரு பண்பு. எந்த விலங்கினங்கள் எல்லாம் மேமரி கிளாண்ட்ஸ், அதாவது பால் சுரப்பிகளை கொண்டு இருக்கோ அதை நம்ம மேமல்ஸ், அதாவது பாலூட்டிகள் அப்படின்னு சொல்றோம். அதோடைய கிளாஸை மெமரியா அப்படின்னு சொல்றோம். இந்த மெமரியா கிளாஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பேருக்குள்ள போறோம்.